ஹே மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பாட்டுக்கு லைஃப் ஆஃப் முரளி அண்ட் நான் உங்கள் முரளி. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, RX100 ஜப்பான் கிட்டோட மைலேஜ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வளவலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வண்டியில் இருக்க பெட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேனை நம்ம ஃபில் பண்ணிடலாம், வண்டி ட்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 லிட்டர் இருக்குது. 3 லிட்டர் நம்ம ட்ரை பண்ணி எடுத்துட்டோம். இனி வண்டியில் கொஞ்சம் தான் பெட்ரோல் இருக்குது, அதை நம்ம ஓட்டி ட்ரை பண்ணிவிட்டு கிலோமீட்டர் டெஸ்ட் பண்ணிடலாம். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை பண்ணியாச்சு, வண்டி எடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ பெட்ரோல் எப்போ ட்ரை ஆகுதோ அங்கிருந்து தான் நம்ம கிலோமீட்டர் எவ்வளோ ஓடுதுன்னு டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த வண்டி கொஞ்சம் ஓட்டணும். ஸோ ட்ரை ஆகிறதுக்கப்புறம் பார்க்கலாம். மக்களை வீட்டிலேருந்து 200 மீட்டர் கூட வரலாம், அதுக்குள்ளே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. சரி ஓகே, 1 லிட்டர் பெட்ரோல் இருக்குது, ஊற்றி மைலேஜ் டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பெட்ரோல் விற்கிற வேலைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன். இதுக்காக வச்சு ஒரு லைக்கை போட்டிருக்கேன் மக்களே. அப்படியே பக்கத்தில் வந்து மீட்டரை காட்டு மக்களே, பார்த்துக்குங்க. 14,164 கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி இது வரைக்கும். ஸோ இனிமேல் தான் நம்ம மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரம் போகுங்க அப்படிங்கிறத இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக நான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கிறத பார்த்துக்குங்க. ஸோ நம்ம மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிட்டிக்குள்ளேயே ஓட்ட போகிறது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அவுட்டரில் ஓட்டினா தான் மைலேஜ் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால தான் அதை டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் லிமிட் வந்து 40 to 50 தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ ஏன்னா இன்ஜின் இப்போ தான் புதுசாக பிரித்து வேலை செஞ்ச வண்டி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 50க்கு மேலே போக முடியல. பட் அதிகமாக எல்லோரும் இந்த ரேஞ்சில் ஓட்டிக்கிறது நல்லது தானே, மைலேஜ் நல்லா கிடைக்கும், நம்மளுக்கு சேஃப்டி. ஸோ அதனால தான் 40 to 50 நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் மெயினாக நான் ஏன் திருமூர்த்திமலை ரோடை சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சைட்லலாம் 2 சைடும் ஃபுல்லாக மரமாக இருக்கும், சென்டரில் தான் ரோடு நிழலில் போகிற மாதிரி இருக்கும். செம்மையான ஒரு லொக்கேஷன், ஈவினிங் டைமில் வந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ நீங்கள் உடுமலைப்பேட்டை சைடு வந்து எதாவது டூரிஸ்ட் பிளேஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் திருமூர்த்திமலை விசிட் பண்ணுங்கள். செம்மையான ஒரு பிளேஸுங்க. அவ்வளோதாங்க, நம்ம திருமூர்த்திமலைக்கு ரொம்பவே பக்கம் வந்துட்டோம். அந்த பாறையை பாருங்களேன், அந்த பாறை வந்துடுச்சாலே நம்ம திருமூர்த்திமலைக்கு பக்கம் வந்துட்டோம்னு அர்த்தம். திருமூர்த்திமலை டேமுக்கு அடையாளமே இந்த ஒரு பாறை தான் ஸ்டார்டிங்லேயே. சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுதான் டேமு. இப்போதைக்கு டேமுக்கு போகிற ரூட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் ஒரு ரூட் இருக்குது, அங்கே நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஏன் இந்த டேமை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ பெருசாக பூங்காலாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இங்கே டேம் பார்க்கலாம், மேலே கோயில் வாட்டர் ஃபால்ஸ்க்காக தான் அதிக பேர் இங்கே நிறைய பேர் வருவாங்க. அவ்வளோதாங்க, நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருமூர்த்திமலை ரீச் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே செம்மையாக தெரியும், இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எல்லாம் செம்ம அழகாக இருக்கும். ஸோ இதை பார்க்கறதுக்காகவே எத்தனை தடவை வேணால் இந்த இடத்துக்கு நம்ம வரலாம். இப்போ வரைக்கும் நம்ம 20 கிலோமீட்டர் வரைக்கும் வந்திருக்கோம். வண்டி அந்த இடத்துலையுமே சின்னதாக கூட லேக் ஆகலை, எங்கேயுமே அடைக்கலை. இப்போ வரைக்கும் ஸ்மூத்தாக தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீ எவ்வளோ தூரம் போகும்னு தெரில, என் கெஸிங் படி 40+ கண்டிப்பாக போகுங்க. இதாங்க திருமூர்த்திமலை டேமு. இப்போ இருக்கிற லொக்கேஷன்லேருந்து எங்கே இருக்க ரூட் மேப் போட்டிருக்கோம். 21 கிலோமீட்டர் காட்டுது. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே நிற்காமல் 21 கிலோமீட்டர் வண்டி ஸ்மூத்தாக வந்துருச்சு 1 லிட்டருக்கு. ஸோ இன்னி எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு தெரில. ஸோ எங்கே மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி அடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, நல்லாவே விட்டு விட்டு அடைக்குது. ஸோ எவ்வளோ தூரம் போகும்னு தெரில. நம்ம அடைச்சாலுமே நின்று ஸ்டார்ட் பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு போவோம். வண்டி ட்ரை ஆகிற வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இது நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். கரெக்டாக 40 கிலோமீட்டர் ஆனதுக்கப்புறம் வண்டி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகுமா இல்லைன்னு இனிமேல் தான் பார்க்கணும். கொஞ்சம் தள்ளி கிள்ளியெல்லாம் அடித்து பார்க்கலாம், இன்னொரு 1 கிலோமீட்டர் ஓட்ட முடியுமான்னு. மக்களே ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா சோக் போட்டு அடிச்சனுமே வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 2-3 கிலோமீட்டர் ஓடுன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு ஓடுறதை பார்த்து செக் பண்ணணும் இனிமேல் தான். மேடு வேறுங்க, வண்டி அடைக்குது. என்ன பண்ண போகுது போகிற வரைக்கும் ரொம்ப ட்ரையாக காணால. என்ன மேடு வந்தாலும் பரவாயில்ல, வண்டி நான் ஓடுண்டான்னு ஓடுதுங்க. அப்போ அவ்வளோதாங்க, வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நீ நிப்பாட்டி கிலோமீட்டர் எவ்வளோன்னு செக் பண்ண வேண்டியதான். ஆட்டோக்காரனே பார்த்துனே மேடை விட்றாத. பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 44. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 44 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. மீட்டரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 44 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. எடு
அண்ட் காய்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது இந்த வீடியோ அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. ஸோ ஆடியோ அங்கங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன், அங்கங்கே வின் பிளாஸ்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து அதை கண்டிப்பாக நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் புதுசான கண்டென்ட்டாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ ஃபார்